நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, அந்த குமரனும் அவனோட கேங்கும் தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம். அவனோட வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வண்டியிலேயே பாம்பு வச்சு என்ன கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணான். இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிறதுனால அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்திருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணும், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும், உண்மைதான். ஆனா நடந்ததை பாத்தீங்கல்ல, இந்த காலத்து பசங்களுக்கு வேகம் இருக்கே தவிர விவேகம் இல்ல. தன் மீது வெடிகுண்டு வீசியது மாணவர் தலைவர் குமரன் தான் என்று திரு பப்பு யாதவ் குற்றம் சுமத்தியதால் போலீசார் விரைந்து வந்து குமரனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். கந்தா கடம்பா குமரா அரோகரா, உன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டால நீ என்னடா சாதிச்ச? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. 1 2 3 4 4 3 2 1. ஆனா நான் காசை செலவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கேன். உன் லைஃப் ஆர்டர் மாத்திர லா அண்ட் ஆர்டர் இப்ப என் கையில இருக்கு. அத நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்த போறேன். கோர்ட் எது மாமா, நீ ஓடு சொல்ற இப்ப சொருவிடுற. என்ன பாப்பு நை நைங்கிற? ஜெயிச்சோங்கிற சந்தோஷமா? சரி அதை விடு. நீங்க ஜெயிச்சா என்ன, நாங்க ஜெயிச்சா என்ன? எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும். நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். சரி சரி, உன் மச்சனை கூட்டு போய் வேலையை பாரு போ. என்னடா நாக்கு நீழுது? நாளையிலிருந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு நினைச்சிட்டியா? என் ட்ரெஸ் தான் மாறி இருக்கே தவிர பழக்கங்கள் மாறல. அராஜகம் பண்ணுவேன், அரசாங்கத்தையும் ஏமாத்தி கஜானா முழுக்க மூழ்கிடுவேன். பப்பு சொன்னல, ஏன் நை நைங்கிற? போய் வேலையை பாரு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஏய் வா. மாப்ள, நம்ம பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது. சரி மாமா, இதான் நம்ம பெட்ரூம். வசதியா இருக்குல்ல? நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன மாமா, சோஃபா கொடுத்தாங்க, பெட் கொடுத்தாங்க, டிவி கூட கொடுத்துருக்காங்க. அங்க பார். பஞ்சு மெத்தை 12 ரூபா. பாப்பா போட்ட தாப்பா 20 ரூபா. கனவில் கில்மா 15 ரூபா. ஐட்டக்கார அக்கா. அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார். ஏதோ போர் அடிக்க கூடாது. இந்த மாமா மாமா அப்படியே செல்போன் கொடுத்தீனா செல்போன்ல அக்காடு பாட்டு பாடி ஜாலியா இருப்பேன். சரி சரி, இதை வச்சு. சார் இங்க செல்போன்லாம் அலோடு இல்ல. யோ, இவன் என் மாப்பிள்ளையா? இது கூட பண்ணலன்னா நான் எதுக்கு, என் பதவி எதுக்கு? சும்மா சொல்ல. எப்படி இருக்க? நீ பேசு மாப்பிள்ள. நீங்க வாங்க போலாம். சலோ என்ஜாய் என்ஜாய். சலோ ஐ லவ் யூ டா. எங்க இருக்க பிரகாஷ்? சார், நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு குமரனுக்கு செக்யூரிட்டியா யார் போறாங்க? ஏசிபி முண்டக்கண்ணியம்மா சார். ஏய், என்ற கட்டி அவட லொல்ல காமிக்கறியா? கால்ட்ரா சட்டைய. சட்டையெல்லாம் கட்ட முடியாதுங்க. முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. அடி பண்ணாடைக்கு போறவனே. டேய், என்கிட்ட உன்ற வீரத்தை காமிக்கறியா? முண்டக்கண்ணி பேசட்ட அவவ உத்தர போறாடா. என்ற கட்டி எதுக்கு பேசுறியாடா? கால்ட்ரா. பேண்ட் கட்டு. பேண்ட்டடா. பேண்ட்ட கட்டு. டேய், என்னடா பொட்டச்சி இப்படி பேசறாளேன்னு பாக்கறியா? டிபார்ட்மென்ட்க்கு தான்டா நான் ஏசிபி. உன்ன மாதிரி பரதேசிகளுக்கு நான் பொறுக்கிடா. கல்ட்ரா பேண்ட்ட. கல்ட்ரா. டேய், பேண்ட்ட கல்ட்ரியா இல்ல லட்டிய ஒடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு வா. டேய், உண்மையை சொன்னேனா உன் உடம்புல உயிராவது மிஞ்சும். சொல்லல அப்புறம் இது கூட மிஞ்சாது. வேணாங்க 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 சொல்லிடுங்க, நான் தான் கொலை பண்ணேன். சபாஷ் ஏசிபி முண்டக்கண்ணி. சார், முண்டக்கண்ணிக்கு கோபம் வந்தா சாமிக்கே சாமி வந்த மாதிரி ஆடுவான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். சபாஷ், வெரி குட். அதனால தான் உன்னை ஏன் பர்சனல் செக்யூரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார், நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட்டு கொண்டு போறீங்க? 10 மணிக்கு கொண்டு போறேன் சார். அவனுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல? தெரியும் சார். அவங்கள மீறி அவனை கோர்ட்டு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும். டூப் ஷோவா? அதாம்மா, அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல்ல. ஓ சரி. ஆமா, ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி வேன்ல ஏற்றி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவன் தான் குமரன் நினைக்க போறாங்க. கரெக்ட் கரெக்ட். குமரனை ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக் கேட் வழியா உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரன் கிடைக்க கூடாது.
என்ன சார் உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்போ நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார் உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரன் எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஹலோ. டேய் பப்பு, உனக்கு பெரிய பருப்பு நினப்பில்ல, அதெல்லாம் என்கிட்ட வேகாது. என் கூட இருக்கிறது நிஜ போலீஸ் இல்ல. டோப் ஷோ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். மச்சி லெஃப்ட்ல விடு. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்து. டேய் தப்பிச்சிட்டான்டா அவன். என்னங்க நடக்குதுங்க? அவனும் அவனோட மூளையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஹலோ. அந்த குமரன் தப்பிச்சிட்டான். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உடனே விசாரிங்க. அந்த குமரன் கிடைக்கலண்ணா. அவங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்களா? அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான். போங்க, அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. சார் கட்சி பப்பு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் வேற கூப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வந்துடுறேம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். ஒருத்தனுக்கு கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சார், ஆடு கசாப்பு கடைக்காரனை நம்புற மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி சார் இவரு வலையில வந்து விழுந்துச்சு? மக்களுக்கே அல்வா கொடுக்கிறவர் அவரு. ஓஹோ. இந்த அப்பாவி பொண்ணு வலையில விழ வைக்கிறதா கஷ்டம்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்லை. என்னையா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க என்ன வேலை? உள்ள மந்திர கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல?